ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, மெமயஸ் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஓரியன்டான வீடியோஸ் அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பயோகிராஃபி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ அதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். எ பயோகிராஃபி இஸ் அ டீட்டெயில்டு ரிட்டன் அக்கவுண்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் லைஃப் ரிட்டன் பை அ சம்ஒன் எல்ஸ். It covers important events, achievements, struggles and contribution of the person. அதாவது பயோகிராஃபி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது சம்ஒன் வேற ஒருத்தவங்கள பத்தி, ஏதாவது ஒரு பர்சனை பத்தி இன்னொரு நபர், யாருன்னே தெரியாத நபர் இன்னொரு பர்சனை பத்தி எழுதுறது தான் பயோகிராஃபி. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவரை பத்தி நீங்க எழுதுறீங்கல்ல, அதுதான் பயோகிராஃபி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஷேக்ஸ்பியர் ஒரு ரைட்டரா இருக்காரு. அவரு வேற ஒரு ரைட்டர பத்தி எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பயோகிராஃபி. குறிப்பா இந்த பயோகிராஃபிலாம் எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, இந்த ஈவென்ட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, இந்த பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ்லயே நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. அந்த ஈவென்ட்ஸு, அப்புறம் அச்சீவ்மென்ட்ஸு, ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இத தான் இல்லாட்டி ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பெர்சன். ஒரு பெர்சனுடைய ஸ்ட்ரகிள்ஸ், ஈவென்ட்ஸ், அச்சீவ்மென்ட்ஸ் இதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்றது தான் இந்த பயோகிராஃபியோட வேல. பயோகிராஃபினா என்னதுன்னா, ஒரு நபரை பற்றி மற்ற ஒரு நபர் எழுதுறது தான் பயோகிராஃபி. அந்த மாதிரிலாம் யார் யார் ஒரு நபரை பற்றி வேற ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி ஃபேமஸான பயோகிராஃபி என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கோம். வாங்க அந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயோகிராஃபினா என்னன்னு புரியும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயோகிராஃபினா என்னன்னு புரிஞ்சுதா? சிம்பிள். ரொம்ப சிம்பிள். இத இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நபர பத்தி வேற ஒரு நபர் எழுதுறது தான் பயோகிராஃபி. குறிப்பா அது எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கணும், கவர் பண்ணும்னா, ஈவென்ட்ஸ், அச்சீவ்மென்ட்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த பெர்சன். இதெல்லாம் தான் அந்த பயோகிராஃபி அப்படின்றது வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. இத பத்தி சொல்லணும்னா, இதுல நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெறைய பேர் மத்தவங்கள பத்தி எழுதியிருக்காங்க. நெறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. நெறைய சயின்டிஸ்ட் எழுதியிருக்காங்க. நெறைய ஃபேமஸ் ஃபிகர்ஸ்லாம் வேற ஒரு ஃபேமஸான பெர்சன்ஸ பத்தி எழுதியிருக்கு. ஆனா, இந்த வீடியோவுல நம்ம 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். பயோகிராஃபி எக்ஸாம்பிள்ஸ். த லைஃப் ஆஃப் சாமுவல் ஜான்சன். இந்த லைஃப் ஆஃப் சாமுவல் ஜான்சன்றது ஒரு ஃபேமஸான பயோகிராஃபி. சாமுவல் ஜான்சன பத்தி யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பாஸ்வெல் அப்படின்றவர் தான் இத எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து காந்தி பிஃபோர் இண்டியா அப்படின்ற ஒரு பயோகிராஃபிய ராமச்சந்திர கோவ் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இப்போ 3 எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் ஹெமில்டோன். இத எழுதினவர் யாருன்னா, ரோன் செர்னோவ். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயோகிராஃபி. இப்போ பயோகிராஃபினா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதோட எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒரு நபர பத்தி இன்னொரு நபர் எழுதுறது தான் இந்த பயோகிராஃபி. இப்போ இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, மெமோயர்ஸ்னு நெறைய லெசன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியணும்னா, இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு அது என்னன்னு கிளியரா புரியும். அது மட்டும் இல்லாம இது எக்ஸாம்பிள்ஸ்ல 10 மார்க், 5 மார்க் அந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல 1 மார்க்ல கூட எது பயோகிராஃபி, எது ஆட்டோபயோகிராஃபின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு கேட்பாங்க. ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம ஆட்டோபயோகிராஃபினா என்னன்னு பார்த்துடலாம். Autobiography definition. An autobiography is a story of a person's life written by the person himself or herself. It presents personal experience, thoughts and life events. இப்போ இந்த ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபர் இருக்காரு, ஒரு பர்சன். அவருடைய வாழ்க்கை வரலாற அந்த ஒரு நபரை அவரை பத்தி அவரே எழுதிக்கிறது தான் ஆட்டோபயோகிராஃபி. அவருடைய வாழ்க்கையில நடந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய எண்ணங்கள், தாட்ஸ், அந்த லைஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவர பத்தி அவரே எழுதிக்கிறது. அவர் வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, அவர் வாழ்க்கையில எப்படி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அவரு பொறப்புலேருந்து அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் அந்த ஆட்டோபயோகிராஃபில இருக்கும். அவர பத்தி அவரே எழுதுறது தான் ஆட்டோபயோகிராஃபி. இப்போ பயோகிராஃபினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரியே ஒரு நபர பத்தி வேற ஒரு நபர் எழுதுறது பயோகிராஃபின்னு பார்த்தோம். ஆனா ஆட்டோபயோகிராஃபி என்னன்னா, அந்த ஒரு நபர பத்தி அவரே எழுதிக்கிறது. அதுதான் ஆட்டோபயோகிராஃபி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பயோகிராஃபினா என்ன? ஆட்டோபயோகிராஃபினா என்ன? இதோட 2ஓட டிஃபரன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயுமே நெறைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்லாம் நெறைய இருக்கு. இது வந்து லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டெர்ம்ஸ், ஜர்னல்ஸ்ல அந்த மாரி சிலபஸஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இது வந்து நீங்க எம்.ஏ படிச்சாலும் சரி, பிஏ லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இது படிச்சாலும், இது வந்து உங்களுக்கு எல்லா சிலபஸ்லயுமே இது இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற சிலபஸ்ல மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து இந்த பயோகிராஃபினா என்ன? ஆட்டோபயோகிராஃபினா என்ன? மெமோயர்ஸ்னா இது வந்து முக்கியமான ரோல் வந்து எக்ஸாம்ல ப்ளே பண்ணும். அது லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டா இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். இப்ப ஆட்டோபயோகிராஃபியோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தலாம் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ். நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஓகே, இதெல்லாம் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு. தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், மகாத்மா காந்தி. இப்ப மகாத்மா காந்திய பத்தி அவரே எழுதியிருக்காரு. அதுதான் தி ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். அடுத்து வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர், ஏபிஜே அப்துல் கலாம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம் வந்து சுயசரிதை. அவர பத்தி அவரே எழுதுறது தான். தமிழ்ல வந்து சுயசரிதைம்பாங்க ஆட்டோபயோகிராஃபிய.
விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அவரை பற்றியே அவரே ஏபிஜே அப்துல் கலாம் எழுதியிருக்காரு. லாங் வால்க் டு ஃப்ரீடம் நெல்சன் மண்டேலா. அதாவது நெல்சன் மண்டேலா லாங் வால்க் டு ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு. அதாவது ஆட்டோபயோகிராஃபினா என்ன, அவங்கள பற்றி அவங்களே எழுதிக்கிறது தான் இந்த ஆட்டோபயோகிராஃபி. உங்களுக்குலாம் புரிஞ்சுதா? நம்ம இன்னைக்கு வந்து 3 ஆட்டோபயோகிராஃபி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு மகாத்மா காந்தியோடைய ஆட்டோபயோகிராஃபியை பார்த்தோம். அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஆட்டோபயோகிராஃபி விங்ஸ் ஆஃப் ஃபயரையும் பார்த்தோம். அப்புறம் நெல்சன் மண்டேலா அவரோட ஆட்டோபயோகிராஃபி லாங் வால்க் டு ஃப்ரீடம். இவ்வளோதான். இப்போ ஆட்டோபயோகிராஃபினா அந்த ஒரு பர்சனை பற்றி அவங்களே எழுதிக்கிறது தான் ஆட்டோபயோகிராஃபி. ஓகே, இப்போ நம்ம பயோகிராஃபினா என்னன்னு பார்த்துட்டோம், ஆட்டோபயோகிராஃபினா என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி அதோட 3 எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சிம்பிளாக ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ், ஓகே ஆட்டோபயோகிராஃபியில் 3 எக்ஸாம்பிள்ஸ், ஒரு பயோகிராஃபியில் 3 எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய பயோகிராஃபிஸ் இருக்குது, ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் ஒன், த தேர்ட் ஒன், மமையர்ஸ். மமையர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டெஃபினேஷன்: மமையர்ஸ் a form of life writing in which the author focuses on specific experience, memories or periods of life rather than the whole life story. இதில் மெமயர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன் லைஃப்பில் இருந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை மட்டும் எடுத்து ரைட் பண்ணுறது தான் மெமயர்ஸ். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் இருக்கார்ல, அவர் வந்து இப்போ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு, ஓகேவா? ஸ்கூல்லேயும் படிச்சிருக்காரு, காலேஜ்லேயும் படிச்சிருக்காரு, ஒரு லவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை முழுக்க ஒரு நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் அதை பற்றி அவர் ஃபுல்லாக எழுதாமல், மற்றவங்களும் எழுதாமல், ஒரு சில இன்சிடென்ட் மட்டும், அவருக்கு பிடிச்ச இன்சிடென்ட் மட்டும் அவர் எழுதுறாருல்ல, அதுதான் மெமயர். ஒரு பர்சனோட வாழ்க்கையில் நடந்த ஸ்பெசிஃபிக்காக நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி எழுதுறது தான் மெமயர்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பயோகிராஃபினா ஒரு பர்சனை பற்றி வேற ஒரு பர்சன் எழுதுறது பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபினா அந்த பர்சனை பற்றி அவரே எழுதிக்கிறது ஆட்டோபயோகிராஃபி. மெமயர்ஸ்னா ஒரு பர்சனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ரைட் பண்ணுறது தான் இந்த மெமயர்ஸ். இந்த மெமயர்ஸில் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஆனால் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் மெயினாக நம்ம பார்த்துடலாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக. இப்போது இந்த மெமயர்ஸை வந்து நிறைய பேர் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுவும் ரொம்ப லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க, ஃபார் நெட் செட் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ், டிஆர்பி எக்ஸாம்ஸ், இங்கிலீஷ் டிஆர்பிலாம் இது கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துலாம். 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம் இந்த மெமயர்ஸில். 1 மை டேஸ் ஆர்கே நாராயண். இந்த மை டேஸ்ன்றது ஒரு மெமயர். அதில் வந்து ஆர்கே நாராயணன் எப்படி அவருக்கு ஒரு லவ் கிடைக்காம சஃபர் ஆனார், கடைசியில் யார் அவர் லவ் பண்ணி எப்படி செட்டில் ஆனதுன்னு தான் இந்த மை டேஸ் ஆர்கே நாராயண். இது வந்து ஒரு மெமயர். நெக்ஸ்ட் நைட் அப்படின்ற வந்து ஒரு எலி வைசல் அப்படின்ற ஒரு நபரால் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு மெமயர். நெக்ஸ்ட் 3வது வந்து ஒன்று நம்ம எல்லாருக்குமே மாயா ஏஞ்சலோ தெரியும். ஐ நோ வை த கேஜ்டு பேர்ட்ஸ் சிங்ஸ். யார் எழுதியிருக்காங்கன்னா மாயா ஏஞ்சலோ. இது வந்து ஒரு மெமயர். இதெல்லாம் தான் ஒரு மெமயருக்கு கிரேட் எக்ஸாம்பிள்ஸ். மெமயர்னா ஒரு பர்சனோடைய பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் கவர் பண்ணி எழுதுறது தான் மெமயர். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, மெமயர்ஸ் 3மே பார்த்துருப்போம்ல, அதுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னா, இப்போ பயோகிராஃபினா எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற எக்ஸாம்பிள்ஸ், ஆட்டோபயோகிராஃபினா ஆட்டோபயோகிராஃபிக்கு ஏற்ற எக்ஸாம்பிள்ஸ், மெமயர்ஸ்னா மெமயர்ஸான எக்ஸாம்பிள்ஸ். இப்படிலாம் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், உங்களுக்கு பெட்டராக புரியும். இதை வந்து நீங்கள் எக்ஸாம்ஸில் கூட எழுதலாம். பயோகிராஃபிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்குது, பயோகிராஃபினா இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஆட்டோபயோகிராஃபிக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் இருக்குது, மெமயர்ஸ்னால் அதோட டெஃபினேஷன் கொடுத்து அந்த ஒர்க்கெல்லாம் எழுதலாம். இப்படி நீங்கள் எழுதும்போது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக மார்க்கும் கிடைக்கும். கொஞ்சம் டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து எழுதுனோம்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ப்ரெசன்டேஷன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, மெமயர்ஸோட ஃபுல் நாலேஜும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி லிட்ரரி டேர்ம்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஆர் லிங்குஸ்டிக்ஸ் ஆர் போயம், சம்மரி, நாவல், ஷார்ட் ஸ்டோரி, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ ஒரு கமெண்ட்டை போடுங்க, அடுத்து அந்த வீடியோவை போட்டிருப்போம். இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வைக்கம் முகமது பஷீரோட வால்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பிரஷனிஸ்ட் ட்ராமா அப்படின்னா என்னென்னு போட்டிருக்கோம். அப்புறம் பொய்டிக்ஸில் உள்ள எல்லா டைப்ஸ், பேலட், ஓட், எலிஜி, அதில் ஒரு 11 டைப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதோடைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே காய்ஸ், இதோட வீடியோவை முடிச்சு விட்ருவோம். பாய் பாய்.